கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கிறோம். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இதுவரை, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம், இதுவரை கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டார். ஹல்லேலூயா. இந்த மாதத்தின், இந்த வருஷத்தின் கடைசி மாதத்துக்கு வந்திருக்கிற நாம் கூட கொஞ்சம் திரும்பி பார்க்கலாம். இந்த வருஷமெல்லாம் ஆண்டவர் நம்ம எப்படி நடத்தினார். இந்த சாமுவேல் மாத்திரம் அல்ல, நாமும் கூட ஆண்டவருக்கு ஒரு நினைவாக நம்ம என்ன செய்யலாம்? துதிகளை, சோத்திரங்களை செலுத்தலாம். இம்மட்டும் கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். நம்மை கைவிடாத தேவன். எத்தனையோ சந்தர்ப்பங்களின் வழியாய், சூழ்நிலை வழியாக நாமும் நம்முடைய குடும்பமும் கடந்து சென்றிருக்கோம். தேவையோடு வந்திருக்கோம், தேவைகள் வந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் நமக்கு யெகோவா ஈரேயாக எத்தனையோ போராட்டங்கள். சபை நடத்தணும்னா, சபையை கட்டணும் என்று சொன்னால், அதே போல் ஆர்கனைசேஷனில் நம்ம ஈஸியாக இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம். அருமையான இன்ட்ரடக்ஷனுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர் ஒரு பெரிய எங்களுடைய ஆர்கனைசேஷனில் ஒரு முக்கியமான ஸ்தானத்தில் இருந்தால் போராட்டங்கள் ஜாஸ்தி தான். பயங்கரமான கேஸெல்லாம் போட்டு இந்த எலெக்ஷனே நடத்தக்கூடாதுன்ற அளவுக்கு செஞ்சாங்க. ஆனால் ஆண்டவர் நாங்கள் விடவே இல்லை. நம்ம ஆண்டவருடைய பேர் என்னது? யெகோவா நிசி. ஹல்லேலூயா. நமக்காக யுத்தம் பண்ணுகிற ஆண்டவர். அந்த 3 நாள் அந்த கூட்டம் இங்கெல்லாம் வைக்க முடியாதபடி அந்த எலெக்ஷன், ஆர்கனைசேஷன் எலெக்ஷனை டெல்லியில் போய் வச்சாங்க. சரியா? ஆனால் அந்த செப்டம்பர் 10, 11 2 நாட்கள், அந்த எலெக்ஷன் நாட்களுக்காக 12ஆம் தேதி திரும்ப பிரயாணப்பட்டு வரணும். கவர்மெண்ட் அந்த இதிலே சொல்லிட்டாங்க, கேஸ் நடந்ததுனால கண்டிப்பாக ஒரு ஜட்ஜி வந்து அந்த எலெக்ஷன் டைமில் உட்காரணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு எலெக்ஷனுக்கு ஒரு ஜட்ஜையும் போட்டு, கிறிஸ்தவர் அல்ல, போட்டிருந்துச்சு. அவருக்கு ஒரு 4 அட்வொகேட்ஸ் கூட இருந்தாங்களாம். எலெக்ஷன் வந்து நம்மளுடைய ஆர்கனைசேஷனில் சீட்டு, அதாவது அதனுடைய இது போட்டு தான் புல்லட், அதாவது என்ன சொல்லுவாங்க, அந்த சீட்டுகளை போட்டு தான் எடுப்பாங்க. அப்படி எடுக்கும்போது எண்ணும்போது மாற்றிடலாம். இப்போவுமே நம்ம நிறைய காரியங்களில் எலெக்ஷனில் சொல்கிறோம்ல, கள்ள சீட்டுன்னு சொல்கிறாங்க, என்னெல்லாமோ சொல்கிறாங்க, நம்பரையும் மாற்றி கொடுத்தாங்க. அதே மாதிரி நம்ம ஆர்கனைசேஷன் நடக்குமோ என்று சொல்லி 4 அட்வொகேட்டை போட்டிருந்தாங்களாம். என்ற இடத்துல 4 அட்வொகேட் இருந்தாங்க. ஒரு கடைசியாக அந்த எலெக்ஷன், அந்த கான்ஃபரன்ஸ்லாம் முடிந்து போகும்போது அந்த ஜட்ஜி, கோர்ட்டினால் நியமிக்கப்பட்ட அந்த ஜட்ஜி சொன்னாராம், நான் எத்தனையோ இடத்துக்கு போயிருக்கிறேன், எத்தனையோ எலெக்ஷனை பார்த்துருக்கிறேன், இப்படி சமாதானத்தோடு நடந்தது எங்கேயும் இல்லை. இதை யார் செய்தது? ஆண்டவர். ஜெபத்தை கேட்கிறவர் ஆண்டவர். ஆர்கனைசேஷனுக்கு மாத்திரமல்ல, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு உதவி செய்வார், நம்முடைய குடும்பங்களுக்கு உதவி செய்வார். நான் என்னுடைய வாழ்க்கையில் சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம் அதுதான். நான் ரொம்ப திறமையான ஒரு பிரசங்கி அப்படி இப்படியெல்லாம் எனக்கெல்லாம் கிடையாது, எனக்கு பட்டெல்லாம் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சிஸ்டர் அவர்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சொன்னது போல், என்ன பாரமானாலும், பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு எப்போ சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது, இப்போ எல்லாருமே கல்யாணம் ஆகி 6 பேர பிள்ளைங்க எங்களுக்கு இருக்குது. ஆனால் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது ஸ்கூலுக்கு போன உடனே நான் என் அறை வீட்டின் கதவை பூட்டிடுவேன். அவ்வளோதான். ஆண்டவற்றை நோக்கி ஜெபம் பண்ணுவேன். நம்ம ஜெபித்த எத்தனையோ ஜபங்களுக்கு பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது திங்கக்கிழமை தோறும் பிள்ளைகளுக்காக உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணுவேன். அவங்களுடைய ஃப்யூச்சர் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் தான் இங்கே இருக்கிறது. நம்ம ஆண்டவர் நல்லவர். இந்த உலகத்தில் ஒரு வசனம் போட்டுக்கு பார்த்தீங்களா, 34வது சங்கீதத்தில், இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவனுடைய இடுக்கண்கள் எல்லாமே என்ன செய்தார்? விலக்கி மீட்டான். அதே போல் நான் கர்த்தரை தேடினேன், அவர் எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார்.
ஆனால் இந்த உலகத்தில் நம்ம ஒருத்தங்க கொஞ்சம் டீசெண்டாக இருக்கிறவங்க, எஜுகேட்டடாக இருக்கிறவங்க யாராவது கேட்டோம்னா கொஞ்சம் கூட திரும்பி பார்ப்போம். ஒரு பொலிட்டிக்கல் லீடர்கிட்ட போய் கேட்டு பக்கத்தில் போய் உங்களுடைய ஏரியாவை பற்றி சொல்லுங்களேன், அவர் திரும்பி பார்ப்பாங்களா? பார்க்கவே மாட்டாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் யார் தெரியுமா? வானத்தையும் பூமியையும் சகலத்தையும் படைத்தவர், வானாதி வானங்கள் கொள்ளாதவர். ஹல்லேலூயா! அவரிடத்தில் சொன்னால் அவர் சரியாக காரியங்களை செய்வார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த சபையில் உள்ள அத்தனை பேரும் ஜெபம் பண்ணுறதுக்கு கற்றுக்கொள்ளுங்க. இந்த கடைசி காலமாக இருக்கிறபடினால் ஆண்டவர் சபைக்கு சொல்லுகிற காரியம் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நல்லா ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும். தனியாக ஜெபம் பண்ணணும், குழுவாக ஜெபம் பண்ணணும். இந்த நாட்களில் முன்னாலாம் ஒரு இடத்துல வந்து தான் ஜெபம் பண்ண முடியும். இப்போ ஃபோன் மூலமாகவே என்ன செய்யலாம்? குறிப்பிட்ட நேரத்தில் சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். ஜெபம் பண்ண கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய சபையில் இருக்கிற காரியங்களை வாய்க்க பண்ணுவார். எனக்கு விசேஷமாக சொல்கிறேன், இந்த டீனர் பக்கத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் வரணும். ஹல்லேலூயா! அந்த எழுப்புதலுக்கு காரணம் யார் தெரியுமா? சபையில் உள்ள மக்கள் ஜெபம் பண்ணுகிறது தான். ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் சொல்லியிருக்கிறார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி அவருடைய முகத்தை தேடி பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினால் இந்த தேசத்துக்கு ஆண்டவர் என்னத்தை கொடுப்பாராம்? க்ஷேமத்தை அருளி செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது ஆராதனைக்கு வந்திருக்கிற நாம் ஆண்டவருக்கு என்ன செய்யலாம்? நன்றி செலுத்தலாம். இம்மட்டும் கர்த்தர் நம்மை நடத்தினவர், நம்முடைய குடும்பத்தை நடத்தினவர், நம் சபையை நடத்தினவர், நம்முடைய விசுவாச குடும்பங்களை நடத்தினவர். அவர் இன்னும் நடத்துவார். ஹல்லேலூயா! பெராக்கா என்று சொல்லி யோசபாத் ராஜாவின் காலத்தில் 3 கூட்டத்தார் அவருக்கு விரோதமாக வந்தாங்க. அந்த வந்த சமயத்தில் 2 நாளாகமும் 20வது அதிகாரம் 26வது வசனத்தில் வாசிக்கும்போது, 4ஆம் நாளிலே பெராக்காவிலே கூடினார்கள், அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி என்ன பேர்? பெராக்கா. ஹல்லேலூயா! சிலருக்கு பெராக்கான்னா என்னன்னு தெரியல. 2 நாளாகமும் 21வது அதிகாரத்தில் வாசிக்கும்போது நம்ம என்ன வாசிக்கிறோம்? இந்த யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக 20வது அதிகாரம் வாசிக்கும்போது அந்த 3 கூட்டத்தார் அந்த ராஜாவுக்கு விரோதமாக வந்துட்டாங்க. அல்லது இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமாக வந்த சமயத்தில் அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறார். ஆண்டவருக்கு பலமுள்ளவனுக்காகிலும் பலவீனனுக்காகிலும் உதவி செய்கிறது லேசான காரியம். ஜெபம் பண்ணுறான். ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த யுத்தம் கர்த்தருடையது, ஆகையால் நீங்கள் யுத்தம் பண்ண வேண்டாம். அப்போ யுத்தம் பண்ண வேண்டாம். எல்லாருமே படை வீரர்கள் என்ன செய்யன்ற யோசிக்கிற சமயத்தில் தான் அவர் என்ன டிசைட் பண்ணார்? ஆண்டவருக்கு சோத்திரம் செலுத்த. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சோத்திரம் பண்ணும்போது ஆண்டவர் தாமே ஒருவருக்கு ஒரு கூட்டத்தாருக்கு விரோதமாக இன்னொரு கூட்டத்தார் எழும்பி எல்லாருமே மரித்து போயிட்டாங்க. அந்த 4 நாட்களும் 3 நாட்களும் எல்லா கொள்ளை பொருளையும் சேர்த்தாங்க. அந்த 4வது நாளில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினாங்க. அந்த இடத்துக்கு தான் பேர் எழுது பெராக்கா. ஹல்லேலூயா! நம்ம வாழ்க்கையில் யுத்தம் பண்ணுகிற ஆண்டவர், நம்முடைய வாழ்க்கையில் நமக்காக உதவி செய்கிற ஆண்டவர். அவரை நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் கொடுத்து நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தை செய்வேன். விசுவாசிக்கிறீங்களா? நம்முடைய ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போதெல்லாம் நமக்கு உதவி செய்கிறவர் ஆண்டவர். அதே போல் இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்து சென்ற போது யோசிச்சு பாருங்க, அவங்க கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்க வேணும்னா அந்த செங்கடலை கடந்து தான் செல்லணும். ஆனால் பயங்கரமான கடல். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், நீங்கள் அமைதியாக இருங்க. என்ன சொல்கிறாரு? விசுவாசத்தோடு கூட அந்த மோசையை பார்த்து, உன் கோலை எடுத்து அந்த சமுத்திரத்துக்கு நேராக நீட்டுகிற சமயத்தில் ராம் முழுவதும்
காற்று அடித்து அந்த செங்கடல் 2ஆக பிளந்த போது தான் யாத்திராமம் 15வது அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை துதித்து பாடினார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் துதித்து பாடின போது மோசேயின் சகோதரியாகிய மிரியாமும் தம்முடைய தம்புருவை எடுத்துக்கொண்டு எல்லா சகோதரிகளோடு கூட இணைந்து 15வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் என்ன வசனம் வாசிக்கிறோமோ அதே வார்த்தையை சொல்லி தான் மிரியாமும் அவளோடு சேர்ந்தவர்களும் துதித்தார். இந்த மாதத்தில் இன்றைக்கி 7ஆம் தேதிக்கு நம்ம வந்திருக்கிறோம். கொஞ்சம் இந்த வருஷத்தில் ஒவ்வொரு மாதத்திலே ஆண்டவர் என்ன செய்தார் என்று சொல்லி அவருக்கு என்ன செய்யலாம்? நன்றி செலுத்தலாம், துதி பாடலாம். கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி துதித்து கொண்டே இருக்கலாம். துதிக்க துதிக்க என்ன நடக்கும் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய கிருபை பெருகும். ஹல்லேலூயா. துதிக்கும் போது எரிகோவின் கோட்டை என்ன செய்யும்? கீழே விழும். கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நான் எங்கே இருந்தோம் தெரியுமா? பர்மாவில் இருந்தோம். சரியா? இன்றைக்கு ஆண்டவர் இங்கே கொண்டு வந்திருக்கிறான். செவ்வாய்க்கிழமை ராத்திரி 9:20க்கு ஃப்ளைட்டு எடுக்கணும். ஆனால் அந்த பர்மாவில் உள்ள ஏர்போர்ட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கும் போதே ஃபோன் வந்துட்டு, அந்த உங்களுக்கு தெரியும் இண்டிகோவில் என்ன பிரச்சனைன்னு எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியாது. ஆனால் ஏன்னா ஃப்ளைட்டு கேன்சல் ஆகிட்டு. யோசிச்சு பாருங்கள், 9:20க்கு நாங்கள் ஏறணும். ஒரு 3 o'clock மேலே தான் எங்களுக்கு மெசேஜ் வருது. ஆனால் அதற்குள்ளே ஆண்டவர் எல்லா காரியங்களையும் ஒழுங்கு பண்ணி புதன்கிழமை காலையில் வந்து புதன்கிழமை மத்தியானம் இங்கே வந்து சுகமாக சேர உதவி செய்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அங்குள்ள சபைகள், ஒரு சபையில் ஏஜி சபைகள்லாம் 3000 பிலீவர்ஸ் இருக்கக்கூடிய சபை இருக்குது. நிறைய பேர் தமிழ் பேசுகிறவங்க இருக்கிறாங்க. நீங்கள் கூட உங்கள்கிட்ட உங்கள் குடும்பத்தில் நீங்கள் விசாரித்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, எங்கள் பூட்டி, எங்கள் பூட்டன், அவங்கெல்லாம் அங்கே தான் இருந்தாங்க. நிறைய பேர் பர்மாவில் இருந்திருக்காங்க, தமிழ்காரங்க. ஆனால் தமிழ் மொழியும் நல்லா தெரியுது. அதே சமயத்தில் அவங்க பர்மீஸ் பேசக்கூடியவங்களுக்கு அந்த லாங்குவேஜ்லேயும் அவங்க என்ன செய்கிறாங்க? டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. ஆனால் ஆண்டோடைய கிருபையினால் ஒரு பெண்கள் கூட்டம் ஒரு நாளும் அந்த இடத்துல தமிழில் பேசக்கூடிய பெண்கள் ஒருத்தருமே அந்த இடத்துல போகலையாம். நான் தான் ஃபஸ்ட் டைம் அந்த எல்லைக்குள்ளே போய் அவ்வளோ பெரிய கூட்டம் எல்லாரும் வாஞ்சியோடு கூட அந்த வசனத்தை எல்லாம் கேட்டாங்க. எத்தனையோ தேசத்துக்கு நான் போயிருக்கேன், ஆனால் பர்மாவுக்கு ஒரு நாள் போனது கிடையாது. கர்த்தர் போக கிருபை கொடுத்தார். ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றினார். எங்களை இன்வைட் பண்ண வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் தான், மலேசியாவில் இருக்கார். அவர் தான் பர்மா மேலே ஒரு பாரத்தோடு கூட எங்களை அந்த இடத்துக்கு வரும்படியாக, அதுக்கு முந்தின மாதம் மோகன்சி அவங்க போயிருந்தாங்க, இந்த மாதம் நாங்கள் போயிருந்தோம். அப்போ அவர் சொல்கிறாரு, அந்த கடைசி ஏர்போர்ட்டில் அந்த ஏறும்போதே அவர் சொல்கிறார், திரும்பவும் இன்னொரு தடவை வந்துருங்க. பெண்கள் நடுவில் என்ன ஆவி வேணும்? ஜெபம் பண்ணுகிற ஒரு ஆவி வரணும். அந்த பர்மா தேசமானது மிலிட்ரியினால் ஆளப்பட்டு இருக்கிறது. ஆகையால் அதில் ஒரு பெரிய விடுதலை வரணும். இந்த மாதத்தில் எலெக்ஷன் நடக்க போகுது. சரியான லீடர்ஸை ஆண்டவர் கொடுக்கணும். அதுக்காக பெண்கள் ஜெபம் பண்ணணும். கர்த்தர் அதை கேட்பார். ஹல்லேலூயா. அவர் சொன்னார், நான் கர்த்தருக்கு சித்தமாக நான் வர்றேன். எனக்கே ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான், அதனால் நான் கர்த்தருக்கு சித்தமாக நான் வர்றேன்ட்டு வந்துட்டேன். ஆனால் நம்ம தேசத்திலும் அடுத்த வருஷம் என்ன வருது? எலெக்ஷன் வருது. பிரதான புத்தி என்னவெனில், சபைக்கு ஆண்டவர் கொடுத்த பிரதான புத்தி என்னவெனில் என்னென்னா, நம்ம எல்லா விதமான ராஜாக்களுக்காகவும் அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காகவும் ஜபங்களையும் சோத்திரங்களையும் வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் பண்ணணும். நமக்கு தெரியும் எங்கெங்கே எப்படி எப்படி நடக்குது. எந்த நம்முடைய தமிழ்நாட்டையும் கவுறதுக்கு வர்றதுக்கு ஆட்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம யாராக மாறணும்? எப்பவும் சொல்லுவேன், நம்ம எஸ்தர் ராஜாத்தியாக மாறணும். தாதிமார்களோடு கூட இணைந்து ஜெபம் பண்ணணும். மொர்தெகாயெல்லாம் ஜெபம் பண்ணணும். சரியா? அதே போல் தெபோராள் ஜெபம் பண்ணா, கர்த்தரை நோக்கி முறையிட்டாள். பாராக்கு அந்த யுத்தத்துக்கு போனால்
40 வருஷம் ஆண்டவர் அமைதியான காரியத்தை அமைதியை அந்த தேசத்தில் கொடுத்தான். அது மாத்திரம் இல்லை, யாகேல் அவளுக்கு தெரியும் யாருடைய மண்டையில் என்னென்ன திட்டமெல்லாம் இருக்குது. தைரியத்தோடு கூட அந்த யாகால் குடிசையில் வசித்தாலும் கூடாரத்தில் வாசம் பண்ணினாலும் அந்த செசராவின் தலையை உடைச்சவளாக மாறணும். இதெல்லாம் எப்படி வரும் என்று சொன்னால் ஆண்டவரோடு கூட ஐக்கியம் கொள்ளும்போது ஆவியானவர் நம்மோடு பேசுவார். நீங்கள் ஜெபிக்க வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியினால் பரிசுத்த ஆவியானவர் தாமே உங்களுக்காக வேண்டிக் கொள்வார் என்று போடுறது. அப்போ நமக்கு நல்ல ஆண்டவரோடு ஐக்கியம். நம்ம நல்ல ஒரு பாட்டு படித்தோம், ஆண்டவரே உம்முடைய அக்கினி அபிஷேகத்தினால் நிரப்பும். அந்த பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி அபிஷேகம் நமக்குள்ளே இருந்தால் நம்முடைய ஜெபமே மாறும். என்னென்ன காரியத்துக்கு எப்போ ஜெபம் பண்ணணுன்றதை ஆவியானவர் உணர்த்துவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் நன்றியாக இருக்கிறது மாத்திரம் அல்ல, ஆண்டவர் சபையை பார்த்து சொல்லுகிற காரியம் மத்தேயு 16வது அதிகாரம் 18-19வது வசனத்தில், மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருகிறேன், பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது கட்டவிழ்ப்பதும், நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். ஆண்டவர் இந்த கடைசி நாட்களில் ஆண்டவருடைய வருகை கூட சீக்கிரமாக இருக்கும்னு தான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாய் இன்னொரு ராஜ்யம் பல காரியங்களை பிளான் பண்ணிகிட்டு இருக்கு. நோவா காலத்தில் போல திரும்பவும் வெள்ளம் வராது. சென்னை பட்டணத்தில் அவ்வளோ மழை பெஞ்சும் முழு உலகத்தையே அழிக்கக்கூடிய வெள்ளம் கிடையாது. ஆனால் என்ன வரும், ஒரே நாளில் எல்லா தேசமும் ஒரே நிமிஷத்தில் வெடியை வச்சு அவங்க உண்டாக்கி கொண்டிருக்கிற பலவிதமான யுத்தத்துக்குரிய காரியங்களை வைத்து ஒரே நிமிஷத்தில் அழித்து போடக்கூடிய ஒரு பெரிய காரியம் வருது. ஆண்டவர் சொல்கிறார், வெள்ளத்தினால அழிக்க மாட்டேன், அக்கினியினால் ஆண்டவர் அழிக்கக்கூடியவர். கொஞ்சம் சபைக்குள்ளாக இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் பயத்தோடு கூட ஆண்டவரை பின்பற்றலாம். முதலாவதாக ஆண்டவர் சொல்கிறாரு, நான் நன்றியோடு கூட இருக்கிற நாம் சபையை கட்டுவேன் என்று சொல்லியிருக்கிறான். ஆண்டவருடைய ஒரு உண்மையான வாஞ்ச சபை கட்டப்படணும். அந்த சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வது இல்லை. சபைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அத்தாரிட்டி என்னவென்று சொன்னால், நீ எதை கட்டுகிறாயோ அதை கட்டுவேன், நீ எதை கட்ட அவிழ்ப்பாயோ அதை கட்ட அவிழ்ப்பேன். நீ உங்களுடைய வட்டாரத்தில் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக எந்தெந்த அசுத்த போராட்டத்தின் ஆவிகள் இருக்கோ அதெல்லாம் கட்டுகிறதற்கு ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்துருக்கார் தெரியுமா? ஒரு அத்தாரிட்டி, அதிகாரம் கொடுத்துருக்கிறார். சபை என்று சொன்னால் இந்த கட்டடம் அல்ல. நிறைய பேர் யோசிப்பாங்க, கட்டடம். நான் கூட இந்த இடத்துல வரும்போது பேசிகிட்டே வந்தேன், கொஞ்சம் போர்டு கொஞ்சம் பெருசாக போட்டா கொஞ்சம் ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிட்டே தான் நான் பேசிக்கிட்டே உள்ளுக்கு வந்தேன். அப்போ யோசிச்சு பாருங்கள், அது போர்டு தான். ஆனால் இந்த சபைக்குள் இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் முக்கியமானவர்கள். ஹல்லேலூயா. சபை கட்டப்பட வேண்டுமென்றால் நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய சபையை கட்டுவதற்கு ஒரு வாஞ்சியாக இருக்கணும். சபை என்பது ஆண்டவர் உலாவி வருகிற இடம், ஆண்டவரை ஆராதிக்கிற இடம், ஆண்டவருடைய சன்னிதானத்தை ஜெபிக்கிற இடம். அந்த சபைக்குள் வருகிற அங்கத்தினர் யார் என்று சொன்னால், நம்முடைய பழைய காலங்களிலெல்லாம் ஒவ்வொருத்தரும் சந்தா கட்டுவோம். ஆனால் நம்மளாம் இந்த நாட்களில் பெண்டிகாஸ்ட்லாம் சந்தாலாம் கட்டுறதில்லை. அதனால நம்ம மெம்பர்ஷிப் இல்லை. யார் சபையினுடைய அங்கத்தினர் என்று சொன்னால், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு மீட்கப்பட்ட இயேசுவின் பேரின் மேல இருக்கிற விசுவாசம் உடையவர்கள் தான் யார்? சபையின் அங்கத்தினர். சபைக்கு தலை
இங்கே உள்ள பாஸ்டர் அல்ல, சபைக்கு தலை யாரு? இயேசு. நாம் எல்லாரும் அந்த சபையினுடைய என்னது அவயங்கள். இந்த தலை தான், தலைக்குள்ளாக இருக்கிற மூளை தான் என்ன செய்யும்? இதை செய்யி அதை செய்யாதன்னு சொல்லி நம்ம உணர்த்தும். இந்த அவயங்கள் என்ன செய்யும்? இந்த மூளை கட்டளையிடும்போது இந்த அவயங்கள் அதுக்கு கீழ்ப்படியும். உதாரணமாக நம்ம ஒரு பிளேட்டில் சாப்பாடு இருக்குது, அது சாப்பாடை பார்த்த உடனே மூளை சொல்லும், உன் கையை வைத்து அதை அந்த சாப்பாடை என்ன செய்ய எடுத்து சாப்பிடு. இல்லை இல்லை கை வச்சு சாப்பிட மாட்டேன், வாயே வச்சு நாய் மாதிரி சாப்பிடுன்னு சொல்லுவோமா? இல்லை, அதை வச்சு சாப்பிட மாட்டேன்ட்டு கையை ஸ்ட்ரைக் பண்ணால் என்ன நடக்கும்? கொஞ்சமாக பலவீனமாகி அந்த அவயத்தில் பலவீனம் வரும். அதுக்கு அடுத்தாற் போல என்ன ஏற்படும்? சரீரத்தில் பலவீனம் வரும். அப்போ சபைக்குள்ளாக இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் முக்கியமானவர்கள். ஹல்லேலூயா. முக்கியமானவர்களாகிய நீங்கள் சபையில் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஸ்ட்ரெங்தன் ஆகணும். சபைக்குள்ளாக ஸ்திரப்பட்டவர்களாக மாறணும். நம்முடைய வாழ்க்கையில் ஸ்திரப்பட்டவர்களாக மாறுவதற்கு நம்ம என்ன செய்யணும்னு கற்றுக்கொள்ள போகிறோம். ஆண்டவர் இந்த தேவனுடைய வசனத்தில் அடிக்கடி ஆலயத்தை கட்டுங்கள், ஆலயத்தை கட்டுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஏசாயா 2வது அதிகாரம் 2ஆம் வசனம் 3வது வசனத்தை பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லியிருக்கிற காரியம் என்னவென்று சொன்னால், கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய மலைகளின் ரொம்ப எனக்கு கிளியர் அந்த வசனங்கள் தெரிய மாட்டேங்குது. கடைசி நாட்கள் கர்த்தருடைய ஆலயமாகிய மலைகளின் உச்சியில் அமைக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். எல்லா தேசத்தார்களும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான மக்கள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் மலைக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம், வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவருடைய பாதையில் நடப்போம் என்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நல்லா அறிந்து கொள்ளுங்க. அதே போல் ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 19வது வசனத்தை பாருங்கள். 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில், களஞ்சியத்தில் இன்னும் விதைத்தானியும் உண்டோ? திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதளம் செடியும் ஒலிவ மரமும் பழங்களை கொடுக்கவில்லையே. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கி என்னை ஏன் அனுப்பி வச்சான்னு தெரியலை, ஆனால் ஒரு வாக்குத்தத்த வசனம் கொடுக்கிறார், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. நீங்கள் சபை கட்டப்படணும், ஆத்மாக்கள் இன்னும் வரணும், இந்த டீனர் வட்டாரம் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவருக்காக நாம் எடுக்கிற பிரயாசத்தை பார்க்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும்போது, மன உருக்கத்தோடே எருசலேம் எடுத்து திரும்பினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஆலயம் அதிலே கட்டப்படும், எருசலேமின் மேல் அளவு நூல் பிடிக்கப்படும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் ஆலயத்தை கட்டும்போது இதில் 2 விதமான 2 ரெவலேஷன், ஒரு வெளிப்பாடு அல்லது தரிசனம் வருது இந்த தீர்க்கதரிசிக்கு. அந்த தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் கொடுக்குற தரிசனம் என்னவென்று சொன்னால், ஒரு 4 கொம்பு, தெரியாது, அது தொடர்ந்து வாசித்து பாருங்கள். கண்களை ஏறெடுக்கும் போது 4 கொம்புகளை கண்டேன். இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர், ஒருவனும் தன் தலையை ஏறெடுக்க முடியாதபடி அந்த கொம்புகள் யூதாவை சிதறடித்ததே. அவைகளுக்கு பயமுறுத்துகிறதற்கும் யூதாவின் தேசத்தை பாழாக்க தங்கள் கொம்பை எடுத்த தேசங்களுடைய கொம்புகளை விழத்தள்ளுகிறதற்கும் இவர்கள் வந்தார்கள் என்று வாசிக்கிறோம். அதே போல் ஆண்டவருடைய வசனத்தை நம்ம பார்க்கும்போது, ஆண்டவர் சபையை கட்டும்போது அந்த சபைக்கு ஜனங்களை வரவிடாதபடிக்கு கொம்புகள், அந்த சிதறடிக்கிற கொம்புகள் சபைக்கு விரோதமாக கிரியை செய்யும். ஆனால் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வது இல்லை. அடுத்த வசனத்தை தொடர்ந்து பார்க்கும்போது அந்த கொம்புகள் சிதறடிக்க மாத்திரம் அல்ல, இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டேன். இல்லை, அதற்கு முன்னால் உள்ளதில் அவர் பார்க்கும்போது
அவர் 18வது வசனத்தை வாசிக்கிறோமா? 18. நான் கண்களை ஏறெடுக்கும் போது 4 கொம்புகளை கண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 16வது வசனத்தை வாசிக்கும் போது எருசலேமின் ஆலயத்தை கட்டுவேன் என்று சொல்லுகிறார். இந்த 4 கொம்புகள் சிதறடிக்கிற கொம்புகள். இன்னும் ஒரு ரெவலேஷனை ஆண்டவர் சகரியா தீர்க்கதரிசிக்கு கொடுக்கிறார். அது என்ன என்று சொன்னால் 4 தொழிலாளிகள், லேபரஸ். அந்த 4 தொழிலாளிகள் தான் இந்த கொம்பை, சிதறடிக்கிற கொம்புக்கு எதிராக நின்று போராடுகிறவர்கள். சபைக்குள்ளே இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த சபை வளர முடியாதபடி இருக்கிற அசுத்த போராட்டத்தின் ஆவிகளுக்கு விரோதமாக கிரியை செய்யணும். கர்த்தர் நம்மை யாராக மாற்றிய? தொழிலாளிகளாய் மாற்றியிருக்கிறார். சிதறடிக்கிற அந்த கொம்புகளை சிதறடிக்கத்தக்கதாக நம்மை ஆண்டவர் யாராக மாற்றியிருக்கிறார்? தொழிலாளிகளாக மாற்றியிருக்கிறார். அப்போ தான் சபை கட்டப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 9வது அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்கும்போது, திரளான ஜனங்களை இயேசு கண்டபோது மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல சோர்ந்து போனவர்களும் திக்கற்றவளுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி. இயேசு என்ன சொல்கிறார் பாருங்க, 37வது வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? திரளான அவர் சொல்லுகிற காரியம், அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். சரியா? நம்ம டீனர் பார்க்கும்போது திரளான ஜனத்தை பார்க்குறோம். சரியா? அந்த திரளான ஜனங்கள் இந்த கடைசி காலமாக இருக்கிறபடினால் அறுப்பின் காலத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். இன்னும் ஆண்டவருடைய மந்தையில் சேராத அநேக ஆடுகள் இருக்குது. அப்போ அந்த திரளான ஜனங்களை மந்தைக்கு கொண்டு வருகிற வேலை ஆட்களாக நாம் மாறணும். ஆண்டவர் அதை தான் சொல்லுகிறார். ஆண்டவர் என்ன சொல்கிறார்ன்ற, அறுப்புக்கு எஜமானை நோக்கி, ஆண்டவரே அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும். 2 காரியம் சொல்கிறேன். ஒன்று, சகரியாவில் நம்ம தொழிலாளிகளாக இருக்கிறோம். தொழிலாளிகளாக இருந்து சபைக்கு விரோதமாக இருக்கிற சிதறடிக்கிற கொம்புகளை இயேசுவின் நாமத்தினால் நாம் முறித்து போடணும். 2வது, திரளான ஜனங்களை பார்த்து இயேசு மனதுருகி சொல்லி அறுப்பு காலத்தில் வந்திருக்கிறோம். நாங்கள் சொல்லியிருக்கோம், நவம்பர் மாதத்துலேயே ஆரம்பிச்சிட்டோம். நவம்பரும் டிசம்பரும் நம்முடைய சபைக்கு என்னது? அறுப்பு காலம். ஏன்னா கிறிஸ்மஸ் சமயத்தில் நீங்கள் வீடு வீடாக சந்தித்து நம்ம கிறிஸ்மஸ் அந்த பாட்டுகளை படித்து அவங்கள சந்தோஷப்படுத்த நல்லது தான். ஆனால் நம்ம எங்கே போகிறோம்? எந்த வீட்டுக்கு போகிறோம்? நம்ம சபையில் உள்ள வீடுகளை தான் போய் சந்திக்கிறோம். ஆனால் நாங்கள் பிளான் பண்ணோம், சபையில் ஒவ்வொரு ஏரியாவிலையும் என்ன வைக்கணும்? கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் வைக்கணும். ஒரு வீடு கண்டுபிடிச்சி அல்லது ஒரு கல்யாண மண்டபத்தை எடுத்து ஏதாவது ஒரு இடத்துல என்ன செய்யணும்? ஒரு கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் வைக்கணும். சில சமயங்களில் நேற்று பாஸ்டர் போன இடத்துல தெருவில் தான் நடந்துச்சு. இந்த தெருக்களில் அந்த காஸ்பல் மீட்டிங் வச்சாங்கன்னா என்ன வாங்கணும்? கவர்மெண்ட், அதாவது போலீஸ்லேருந்து பெர்மிஷன் வாங்கணும். போலீஸெல்லாம் வந்து நிற்பான். நான் எத்தனையோ இடத்துக்கு போய் அப்படியெல்லாம் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். போலீஸெல்லாம் வந்து நிற்பான். ஆனால் ஆத்துமாக்களை யார் கூட்டிகிட்டு வருவா தெரியுமா? எங்களுக்கெல்லாம் சின்ன குழு இருக்குது பாருங்கள், அந்த குழுவை சேர்ந்த விசுவாசிகள் கூட்டிகிட்டு வருவாங்க. நான் நேற்று மயிலாப்பூருக்கு போயிருந்தேன். அங்கே 88 பேர் புதுசாக வந்திருந்தாங்க. அதுக்கு முன்னால் வலசரவாக்கத்துக்கு போயிருந்தேன் முந்தின நாள். அங்கே எத்தனை பேர்? 150 புதிய ஆத்மாக்கள் வந்திருந்தாங்க. அவங்களும் ஒரு சின்ன ஹாலில், மினி ஹால், இது வந்து ரெண்ட்டுக்கு எடுத்து தான் வச்சாங்க. நான் இன்றைக்கும் எங்கே போகிறேன்? அடையாருக்கு போகிறேன். பாஸ்டர் பூந்தமல்லிக்கு போகிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடங்களுக்கு போய் ஆத்துமாக்கள் நம்மளையே சந்தித்து ஒவ்வொரு வீடு வீடாக போய் நம்ம கொடுக்கறது, அது நம்முடைய எது தெரியுமா? பழக்கம். நம்ம விசுவாசிகளே நம்ம போய் சந்திக்காதபடி ஆண்டவரை பற்றி அறியாதவங்களை ஒரு 10 பேரை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து இயேசுவை பற்றி சொல்லி, இயேசு ஏன் பிறந்தார் என்பதை சொல்லி
பாவ நிவாரண பலியாக பிறந்தார். வியாதிகளை போக்குவதற்காக அவர் சிலுவையில் மரித்தார். சாபங்கள் நீக்குவதற்காக இயேசு மரித்தார். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக தான் பிதாவாகிய தேவன் இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். இப்படி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இயேசுவை பற்றி சொல்லி அவங்களுக்கு ஒரு கேக்கு கொடுத்து அனுப்புங்களேன், அவங்க சுவிசேஷத்தை கேட்பாங்க. சுவிசேஷத்தை கேட்கிற அவர்களை அப்படியே விட்டுறக்கூடாது. எங்கே மெதுவாக கூட்டிகிட்டு வரணும், சர்ச்சுக்குள்ளே கூட்டிகிட்டு வரணும். சர்ச்சுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து அந்த சுவிசேஷத்தை அவர்கள் தொடர்ந்து கேட்க சுவிசேஷம்னா என்னது? நற்செய்தி. தேவனுடைய வசனத்தில் போட்டிருக்கு, அவர்கள் கேள்விப்படாவிட்டால் எப்படி தொழுது கொள்வார்கள்? தொழுது கொள்கிறவர்களுக்கு தான் இயேசு ஐஸ்வர்ய சம்பன்னன். ஆனால் கேள்விப்படாவிட்டால் எப்படி தொழுது கொள்வார்கள்? அப்போ கேள்விப்படுகிறதுக்கு நம்ம யாராக மாறணும்? ஆண்டவருடைய வாயாக மாறி அவருடைய சுவிசேஷத்தை சொல்லி, அந்த சுவிசேஷத்தை சொல்கிற மக்களை சபைக்கு கொண்டு வந்து, எனக்கு நல்லா தெரியும் பாஸ்டர் நன்றாக பிரசங்கம் பண்ணுறவங்க, அவங்களுடைய மெசேஜெல்லாம் கேட்டிருக்கேன், சில சமயங்களில் கேட்பேன், நல்லா பிரசங்கம் பண்ணுறவங்க. இந்த இடத்துல அவங்கள வந்து உட்கார வச்சிங்கன்னா அவங்க கண்டிப்பாக ரட்சிக்கப்படுவாங்க. ஒரு 2-3 மாதம் சபைக்கு தொடர்ந்து வந்தாங்கன்னா பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானசானம் எடுப்பாங்க, பரிசுத்தாவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வாங்க. எங்கள் சபையில் இதுதான் நடக்கு. 7 பேரோடு ஆரம்பித்த சபை 20வது வருஷத்தில் என்னதான் மாறிச்சு, ஒரு 2000 பேர் 4000 பேர் வர்றதா மாறிச்சு. இப்போ கர்த்தருடைய கிருபையினால் நிறைய 40 முதல் 50,000 ஆத்துமாக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்னன்னா, நாங்கள் அல்ல, சபைக்கு வருகிற விசுவாசிகள். ஹல்லேலூயா. நமக்கு எப்படி மேய்ப்பர்களுக்கு இயேசுவை பற்றி, இயேசுவின் பிறப்பை குறித்து அவங்க கேள்விப்பட்டாங்க. அந்த மெய்ப்பர்கள் கேள்விப்பட்டுட்டு அங்கே உட்காரல. உடனே என்ன செஞ்சாங்க? புறப்பட்டு போய் இயேசு பாலகனை தரிசித்து அதை பற்றி பிரசுரித்தாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் நான் சபையில் ஜெபம் நடத்தும் போது, சில சமயங்களில் டீச் பண்ணும்போதெல்லாம் சொல்லுவேன், ஒரு 10 ஆத்மாவுக்காவது இந்த டிசம்பர் மாதத்தில் கிறிஸ்மஸ் சமயத்துக்கு முன்னால் ஒரு 10 ஆத்மாவுக்காவது இயேசு ஏன் உலகத்தில் வந்தார் என்ற அந்த நல்ல செய்தியை சொல்லுங்க. அவங்க மனக்கண்கள் திறக்கப்பட்டால் இந்த நகர் மாறும். எந்தெந்த வட்டாரங்களில் நீங்கள் கடந்து வர்றீங்களோ அந்த வட்டாரங்கள் மாறும். இயேசுவை குறித்த அறிவு உண்டாகும். ஆண்டவர் அதை தான் சொல்கிறார், சபையை கட்டுவேன் என்று சொல்கிறார். இந்த காரியத்தை செய்யலாம், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். திரளான ஜனங்களை பார்க்கும்போது ஆண்டவர் மனதுருகும்போது அந்த எஜமானை, அறுப்புக்கு எஜமானை நோக்கி எப்படி ஜெபம் பண்ணணுமா? அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும் என்று ஜெபம் பண்ணணும். நம்ம என்ன சொல்லணும்? இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். ஹல்லேலூயா. ஒரு அனனியா என்னை அனுப்பும் அடியேன் என்று சொல்கிறான். யாரை போய் சந்திக்கிறார்? சவுலை போய் சந்திக்கிறான். சவுலை சந்தித்து அந்த சவுல் மூலமாக எழுதப்பட்ட 13 நிருபங்கள் இது நம்முடைய பைபிளுக்குள்ளே இருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்க, நம்மையும் ஒரு சிலருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஏசாயா தீர்க்கதரிசி ஆலயத்துக்குள் வந்தபோது ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்றான். பிரசன்னத்தை உணரும் போது ஒரு சத்தம் கேட்குது. என்ன கேட்குது? என் காரியமாய் யார் போவா? அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்ற? இதோ அடியேன், என்னை அனுப்பும். நம்ம ஒவ்வொருவரும் நம்ம காரியமாக தான் ரொம்ப முக்கியப்படுத்துவோம். ஆனால் ஆண்டவர் என் காரியமாக யார் போவார் என்ற சத்தத்தை கேட்டு நாம் அடிமையாக ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நம்ம நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். நல்ல சபை வளரணும்னா நம்முடைய பர்சனல் லைஃப் ஆண்டவருக்குள்ளே ஸ்டெடியாக மாறணும். எப்படி இருக்கக்கூடாது? வேவரிங்காக இருக்கக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும்போது ஆண்டவருடைய பிள்ளை போல காணப்படுறது. வீட்டுக்கு போனால் எல்லாத்தையும் மறந்து உலகத்தை போல காணப்படுகிறது. ஃபோன்லேயே உட்கார்ந்துருக்கிறது. பலவிதமான காரியங்களிலே ஈடுபட்டு கொண்டு இருக்கிறது. பிஸ்னஸ் செய்யணும், சமையல் செய்யணும், அதெல்லாம் இருக்கணும். ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், 1 கொரிந்தியர் 1:9 வசனத்தில், அவருடைய குமாரனாகிய இயேசுவோடு கூட ஐக்கியமாக இருப்பதற்கு நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அவரோடு கூட என்ன செய்யணும்? நல்ல ஃபெல்லோஷிப்பாக இருக்கணும். எப்படி ஆண்டவர் ஒரு மரியாளுடைய வீட்டுக்குள்ளே போகும்போது அவர் பேசுகிறார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியத்தை குறித்து என்ன செய்கிற? கவலைப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கிற. அதான் பெண்களுடைய நிலைமை.
நம்ம கவலைப்படுகிறது மாத்திரமல்ல, என்ன செய்கிறோம், சின்ன காரியத்துக்கு கலங்கி போவோம். ஆனால் அந்த மார்த்தாளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, மரியாளை பாரு, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டான். நல்ல பங்கை தெரிந்து கொள்வதற்கு அவரோடு கூட அவருடைய பாதத்தண்டை உட்கார்ந்து இயேசு என்ன சொல்கிறார் என்று கேட்டுக்கிட்டே இருந்தான். நம்முடைய வாழ்க்கையில் அதுக்காக நான் 24 மணி நேரமும் பாதத்திலே உட்கார்ந்து கேட்டுக்கிட்டே இருங்கன்னு சொல்லலை. ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை எடுத்துக்கொண்டு, அது முடியுமானால் நம்ம வீட்டு வேலைகளெல்லாம் செய்வதற்கு முன்பாக, நம்ம ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்பாக ஒரு மணி நேரமாவது ஆண்டவர் சமூகத்தை தனித்து ஜெபம் பண்ணவும், வேதத்தை வாசித்து அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு நம்ம ஒப்பு கொடுத்தா நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி இருப்போம், நல்லா பலமுள்ளவர்களாக இருப்போம். லூக்கா 6வது அதிகாரம் 48வது வசனத்தை வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனிதனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க முடியாமல் போனது. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் மேற்பரப்பாக சூப்பர்ஃபிஷியலாக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு மாத்திரம் வந்துட்டு போகிறவங்களா இருக்கக்கூடாது. வேத வசனம் என்ன சொல்லுது, நம்ம வாழ்க்கையை என்ன செய்யணுமா, ஆழமாக தோண்டி இயேசுவாகிய கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு அவர் சொல்லுகிற வசனத்தை, இந்த வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவன் எவனோ அவன் தான் இப்படி இருக்கிறான். ஆகையால் அவருடைய வசனத்தை வாசித்து அதன்படி நடக்க நம்ம அவருடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கலாம். கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும்போது நாம் என்ன செய்யணுமா, கர்த்தராய் இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே, இந்த ஆராதனைக்கு வருகிற அத்தனை பேரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்களா? இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவரில் என்ன செய்யணுமா, வேர் கொண்டவர்களாயும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாயும் அவருக்குள் நடந்து கொண்டு விசுவாசத்தில் உறுதிப்பட்டு சோத்திரத்தோடு பெருக வேண்டும். ஹல்லேலூயா. இயேசுவாகிய இயேசுவின் இடத்துல நம்முடைய வேர் எப்படி போகணும், ஆழமாக போகணும். கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். அதே போல் கொலேசியர் 1:28 வாசிக்கிறோம், எல்லாருமே ஆண்டவருக்குள்ள தேறினவர்களாக மாறணும். சரியா? தேறினவர்கள்னால் என்ன அர்த்தம்னா, நம்மை பார்க்கிறவர்கள் யாரை பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும். ஏன்னா இப்போ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனிமேல் எப்படி இருப்போம் என்று தெரியாது. ஆனால் இயேசு வரும்போது அவர் போலவே தான் இருப்பாங்க. ஹல்லேலூயா. அப்போ என்ன அர்த்தம், நம்ம கோணம் மாறணும். நமக்கு என்ன குணம்லாம் இருக்குன்னா, ஆதாமின் குணம்லாம் இருக்குது. கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா 17 ஆதாமின் குணங்களை பற்றி போடுறது. அதை வாசிக்கும் போதே நீங்கள் டிக் பண்ணணும், கையில் பெண்ணை வச்சுக்கிட்டு இந்த குணம் இருக்குது, இந்த குணம் இல்லை. பொறாமை, கோபம், வைராக்கியம், விரோதம். சரியா? ஒருவேளை விக்கிரக ஆராதனை இருக்காது, ஒருவேளை விபச்சார காம விகாரங்கள் நமக்குள்ளே இருக்காது, ஆனால் கோபம் இருக்கும். நிறைய பேருடைய வாழ்க்கையில் இயேசு சொல்லியிருக்கிறார், நான் சாந்த குணம் உள்ளவர், நான் மனத்தாழ்மையாக இருக்கிறேன். ஆனால் தெரியும், இங்கே பாஸ்டர் எப்பவுமே சொல்லுவாங்க, சர்ச்சில் வந்து பார்த்தா எல்லாருமே நல்லா தான் இருக்கிறீங்க, ஆனால் வீட்டில் போய் பார்த்தா தான் தெரியும் மனத்தாழ்மையாக இருக்கிறோமா, நம்ம சாந்த குணமுள்ளவர்களாக இருக்கிறோமா. ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. முதல்ல யாருக்கு தெரியணும், நம்ம சொந்த ஹஸ்பண்ட், சொந்த ஒய்ஃபுக்கு தெரியணும். ரெண்டாவது நம்ம வீட்டில் உள்ள வேலைக்காரிக்கு தெரியணும். உங்கள் சாந்த குணம் ஆண்டவரை போல் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வரணும். ஆதாமின் குணம் உண்டு. ரெண்டாவதாக நமக்கு என்ன குணம்னா, ஜென்மஸ்பாவம் உண்டு, பெற்றோர்களிடத்திலிருந்து வந்த அந்த குணம் நமக்குள்ளே வரும். மூணாவது, நமக்குள்ள பிசாசின் குணங்கள் உண்டு. யாக்கோபு 3வது அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கும்போது அந்த பிசாசின் குணம் என்னென்னா வைராக்கியம். சில சொல்லுவாங்க மீனிங்லெஸ்ஸாக சொல்லுவாங்க, அவங்க செத்தா கூட அந்த வீட்டில் போய் தண்ணி குடிக்க மாட்டேன்.
நான் செத்த பிறகு அந்த வீட்டுக்கு போக முடியுமா? நம்ம என்னத்தை பேசுகிறோம் யோசிச்சு பாருங்க. நான் செத்தாலும் கூட அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். வைராக்கியம். மாமியார்கிட்ட பேச மாட்டேன். மருமகளை அப்படி நான் கஷ்டப்படுத்தி கொண்டே இருப்பேன் தவிர மற்ற காரியத்தை நான் செய்ய மாட்டேன். கொஞ்சம் யாராவது மாமியார் மருமகெல்லாம் கொஞ்சம் கோபமாக இருந்தால் கண்டிப்பாக கிறிஸ்மஸ்க்கு ஒரு நல்ல சாரீ வாங்கி கொடுங்க. அதுலேயே நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க? அவங்களோட நல்ல ரிலேஷன்ஷிப் கொண்டு வருவீங்க. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கை மாறணும். வைராக்கியம், விரோதம், பொய், அடுத்தது என்னது போட்டிருக்குது? பெருமை. இந்த 4 குணம்தான் பிசாசு குணம். பொய் சொல்லவே கூடாது, பெருமையாக இருக்கவே கூடாது. இப்படிப்பட்ட குணம்லாம் மாறி யாரை போல எல்லாரும் சொல்லுங்கள், கைகளை உயர்த்தி யாரை போல மாறணும்? இயேசுவை போல மாறணும். என்னை பார்க்குறவங்க யாரை பார்க்கணும்? இயேசுவை பார்க்கணும். என் பக்கத்து வீட்டார் யாரை பார்க்கணும்? இயேசுவை பார்க்கணும். சரியா? கண்ணீரோடு இருப்பாங்க, போராட்டத்தோடு இருப்பாங்க. அவங்க நம்மகிட்ட வரும்போது அவங்க ஆறுதல் அடையணும். இயேசுவை நம்மள காணணும். அப்படிப்பட்ட குணம் உருவாகும்படியாக தனிப்பட்ட நம்ம ஒவ்வொருவரும் நல்ல வேதத்தை வாசித்து ஆராய்ந்து அதன்படி நடங்க. நல்லா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பா. 2வதாக நம்முடைய குடும்பங்கள் ஆண்டவருக்கு முன்பாக பிரீதியாக ஆண்டவர் அக்செப்ட் பண்ணுகிறதாக இருக்கணும். 128வது சங்கீதம் எல்லா கல்யாணங்கள்லையும் வாசிப்பாங்க. கர்த்தருக்கு பயந்து அவள் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஆண்டவர் அவனுடைய மனைவியை எப்படி வச்சிருப்பாராம்? வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை செடியாக வைத்திருப்பார். பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களாம்? பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய கைகளின் பிரயாசத்தை ஆண்டவர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அப்போ நம்ம குடும்பம் இப்படி இருக்குதா? ஒரு குடும்ப தலைவருக்கு எது ரொம்ப முக்கியம் தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுற பயம். கர்த்தருக்கு பயப்படுற பயம்னா நிறையா மற்ற மதத்தினர் யோசிக்கிறது போல பட்டயத்தை வச்சு வெட்டிடுவார், ஈட்டியை வச்சு குத்திடுவார். அப்படி இல்லை. ஆண்டவர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நம்ம வாழ்க்கை ஆண்டவருக்கு முன்னால் என்ன இருக்குன்னா அக்செப்டன்ஸ். ஆண்டவர் ஓகேன்னு சொல்லக்கூடிய அளவில் நம்ம வாழ்க்கை மாறும். மனைவி எப்படி வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல இருப்பாளாம். அது குணசாலியான ஸ்திரீயாக இருந்தால் நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தன் புருஷனுக்கு குணசாலியான ஸ்திரீ யாராம்? கிரீடமாக இருக்கிறான். கிரீடம் வச்சவங்க எங்கே இருப்பாங்க? அரண்மனையில் தான் இருப்பாங்க. நம்ம வீடெல்லாம் அரண்மனையாக மாறணும். கணவருக்கு கொடுக்குற மதிப்பு சொல்லுவாங்க, எப்பவுமே சொல்லுவாங்க, ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு ஹஸ்பண்டுக்கு பின்னால் ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் ஒரு ஒய்ஃப் இருப்பாள். சரியா? நம்முடைய கணவர் சரியான நிலைமைக்கு வரணும்னா அதனால தான் போடுக்கு குணசாலியான ஸ்திரீனுடைய புருஷன் அவர் எங்கே இருப்பாராம்? முன்னால் உள்ள மூப்பர்களோடு கூட ஒலிமுக வாசலில் இருப்பார்கள். நல்ல ஆண்டவர் அவர்களை உயர்த்துவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். உங்கள் குடும்பங்களில் சின்னவங்களாக இருக்கிறீங்க சொல்கிறேன், ஒரு குடும்பங்களில் நல்ல சந்தோஷம் இருக்கணும்னா அதுக்காக தான் கல்யாணத்துக்கு முன்னாலே நல்லா ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் கொடுத்த கணவர் என்று சொல்லிய திருப்தி நமக்குள்ளே இருந்தால் எப்பவும் ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? நன்றியாக இருப்போம். அக்செப்டன்ஸ். ஆண்டவர் எனக்கு கொடுத்த துணை. ஐயோ, அவரை கல்யாணம் பண்ணாமல் போயிட்டேனே, இவரை கல்யாணம் பண்ணாமல், அவரை கல்யாணம் பண்ணி தான் உங்கள் ஊர் உங்கள் குடும்பமே நரகமாக தான் இருந்திருக்கும். ஆண்டவருக்கு தெரியும் யாருக்கு யார் கொடுக்கணும். இந்த பர்மாவில் போகும்போதே கூட எங்களை அழைத்த அந்த மோசஸ் அந்த பிஸ்னஸ் மேன் சொன்ன, பாஸ்டர் உங்களுக்கு சரியாக என்ன வேணுமோ அதை தான் கர்த்தர் உங்களுக்கு மனைவியாக கொடுத்துருக்கிறார். சிஸ்டர் உங்களுக்கு யார் ஏற்ற துணை என்று சொல்லக்கூடிய அளவில் ஆண்டவருக்கு தெரியும் நம்ம நிலைமை என்ன, நம்முடைய முன்னோர் நம்முடைய பின்னால் இருக்க போகிற நிலைமை என்ன, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஆண்டவர் ஏற்ற துணைகளை உண்டாக்குவார். அதனால் எப்பவும் கணவருக்காக ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 2வதாக எப்பவும் அறிந்து கொள்ளுங்க. சின்னவங்களாக இருக்கிறேன்னா இது ஒரு கல்யாணத்துக்கு சொல்ல வேண்டிய காரியங்கள் தான் நான் உங்கள்கிட்ட சபையில் சொல்கிறேன். ஒரு கணவர் போலவே மனைவி இருக்க மாட்டாங்க, மனைவி போலவே கணவர் இருக்க மாட்டாங்கன்னா நான் என்ன சொல்ல கலர் வளர்த்தி அதை சொல்ல பர்சனாலிட்டி.
வித்தியாசமாக தான் இருக்கும். வித்தியாசமாக இருக்கிற அந்த கணவரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இந்த சூழ்நிலையில் இப்படி தான் இருப்பார். அதுக்காக ஒருவேளை அம்மாவுக்கு தங்கச்சிக்கு அவங்களுக்கெல்லாம் நல்லா இந்த கிறிஸ்மஸ் சமயத்தில் செய்கிறவராக இருப்பார். அதுக்காக அழுதுகிட்டு இருக்காதிங்க. அதுக்காக ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் அப்படி தான் கற்றுக்கொண்டேன். நமக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை ஹஸ்பண்ட் செய்யும்போது நான் அதை செஞ்சுட்டு, ஆண்டவரே ஸ்தோத்திரம், இப்படி ஒரு சான்ஸ் எனக்கு கொடுத்தீரே. எங்கள் பாஸ்டர் அவங்க இது பர்சன், அதாவது பீப்புள் பர்சன், ஜனங்களோடு கூட நல்லா பழகுவாங்க, ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருப்பாங்க. திடீர்னு யாரையாவது ஒரு 5-6 பேரை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க சாப்பாடு போடுன்று. அதான் பீப்புள் பர்சன். ஆனால் நான் ஸ்ட்ரக்சர் பர்சன். எந்த காரியத்தையும் வீணாக்கக்கூடாது, சரியாக எல்லாத்தையும் செய்யணும், சரியாக எந்தெந்த இடத்துல எந்தெந்த கீ வைக்கணுமோ. எங்கள் வீட்டில் கீ எல்லாம் வைக்கிறதுக்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது. குறிப்பிட்ட இடத்துல தான் இருக்கும். சில சமயங்களில் தூர இடத்துக்கு நான் ஊழியத்துக்கு போயிருக்குமா ஃபோன் வரும். அந்த இது பேங்க் அக்கௌண்ட்டை, அதாவது பேங்க் செக் புக்கை எங்கே வச்சுருக்க எனக்கு தான் தெரியும். அதுதான் ஸ்ட்ரக்சர் பர்சன். 2 பேரும் சேர்ந்துருக்கிறதுனால தான் நல்லா குடும்பம் சந்தோஷமாக இருக்குது. குடும்பம் நல்லா சந்தோஷமாக இருக்கணும். சின்ன சின்ன காரியத்துக்கும் குற்றம் கண்டுபிடிச்சி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. சரியா? ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணுறது, 2வது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, 3வது பரலோகத்திலேருந்து குதித்த மனுஷன்னு சொன்னால் கூட என்ன செய்யணும்? அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணி இருங்க. உங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷமும் சமாதானமும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் வீட்டில் குடும்ப ஜெபம் நடக்கணும். நான் சொல்லுவேன், ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக உங்கள் கோபம் தனிய கடவுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ராத்திரி குடும்ப ஜெபம் பண்ணாமல் படுக்கக்கூடாது. குடும்ப ஜெபம் பண்ணுகிற சமயத்தில் ஒருவருக்கு ஒருவர் என்ன வந்துடணும்? மன்னிப்பு வந்துடணும், ஒரு அன்பு வந்துடணும். ஒரு பக்கம் மனைவி, ஒரு பக்கம் புருஷன் கிடந்தீங்கன்னா அடுத்தாப்புல பிள்ளைங்க எப்படி யோசிச்சு பாருங்க, பாவம். ஆகையால் நல்லா குடும்ப ஜெபத்தை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது மத்தேயு 18வது அதிகாரம் 18, 19, 20வது வசனத்தை வாசிக்கும்போது, நீங்கள் இருவர் ஒருமனப்பட்டு ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து குறித்து ஜெபம் பண்ணுவீர்கள் என்று சொன்னால், வேண்டிக் கொள்வீர்கள் என்று சொன்னால், அது கர்த்தரால் அவர்களுக்கு கொடுக்கப்படும். நாங்கள் நிறைய நேரங்களில் இந்த வசனத்தின் மூலமாக 2 பேரும் இணைந்து ஜெபம் பண்ணும்போது சபைக்குரிய காரியம், குடும்பத்துக்கு அடுத்த காரியம், பிள்ளைகளுக்கு அடுத்த காரியம், கேஸ்கள், விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் கேட்கிற தேவன் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பான். 2வதாக குடும்ப ஜெபம் பண்ணினா ஆண்டவர் சொல்லியிருக்கார், 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே எங்கே குடியிருக்கிறீர்களோ அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கார். நம்முடைய வீட்டில் ஆண்டவர் இருப்பான். ஒரு சகையை பார்த்து ஆண்டவர் சொன்னார், எங்கே நான் வரணும்? வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்னான். ஆண்டவர் தங்கணும்னா, ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கணும்னா வீட்டில் என்ன இருக்கணும்? குடும்ப ஜெபம் இருக்கணும். குடும்ப ஜெபம் இருக்கும்போது கர்த்தர் நம்ம வீட்டுக்குள்ளே உலாவி வருவார். சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது. கர்த்தர் நம்முடைய பலகனிகளின் நம்முடைய தாழ்பாள்களை அவர் ஸ்திரப்படுத்தி நமக்குள்ளாக இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யாராவது குடும்ப ஜெபம் செய்யாமலே உங்கள் வாழ்க்கையை கடத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுத்து செய்யுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 3வதாக சபை கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம், சபையில் உள்ள மக்கள் யாராக மாறணும்? சீஷராக மாறணும். இயேசு அதாவது வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர் சபையை பற்றி பேசுகிறார். 7 சபையை பற்றி பேசுகிறார். சபையின் நடுவில் ஆவியானவர் இயேசு உலாவி வருகிறார். வெளிப்படுத்துகிற விசேஷம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கும்போது ஆண்டவர் அந்த சபையை பார்த்து என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், உன் செய்கைகளை அறிந்திருக்கிறேன். நீ எப்படி அல்ல? எல்லாரும் வாசிங்களேன். நீ குளிரும் அல்ல அனலும் இல்லை. நீ குளிராவாது அல்லது அனலாவாது இருந்தால் நன்றாக இருக்கும். இப்படி நீ குளிரும் இல்லாமலும் அனலும் இல்லாமல் வெதுவெதுப்பாய் இருக்கிறதுனால் உன்னை என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுகிறேன். அப்போ யோசிச்சு பாருங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க.
சபா ஆராதனைக்கு கடந்து வருகிற நம்ம ஆண்டவர் நம்ம பலிபீடத்தை அளந்து பார்க்குறார். அந்த இடத்துல ஆராதிக்கிற ஜனத்தை ஆண்டவர் அளந்து பார்க்குறாராம். அவர் சொல்லுகிறார் இந்த லவோதிக்கேய சபையை பார்த்து, நீ எப்படி இல்லை, குளிரும் இல்லை அனலும் இல்லை. குளிராவது அனலாவது இருந்தால் நலமாக இருக்கும். எப்படி இருக்க, வெது வெதுப்பாக இருக்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வந்து அருமையான பாடல்களை கோயரில் இவங்க முன்னால் ஒர்ஷிப் லீடர்ஸ் நடத்தும் போது ரொம்ப அனலாக இருந்தது போல் தெரியுது. ஆண்டவர் அனலை அனுப்பும், பரிசுத்த ஆவியானவராக அனலை அனுப்புன்னு சொல்லும்போது அனல் போல் தெரியுது. ஆனால் வீட்டுக்கு போன பிறகு என்ன நிலமை, குளிரான நிலமை. ஆண்டவர் சொல்கிறாரு, அனலாவாது குளிராவாது இருந்தால் நலமாக இருக்கும். நீ எப்படி இருக்கிற, வெது வெதுப்பாக இருக்கிற. 17வது வசனத்தை வாசிக்கும்போது என்ன வாசிக்கிறோம், நீ பாக்கியம் இல்லாதவனாயும் பரிதாபப்படத்தக்கவனாயும் தரித்திரனும் பார்வை இல்லாதவனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல், எப்படி சொல்கிறாரா, நான் ஐஸ்வர்யவான், பொருளாதார வசதி படைத்தவன், எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்கிறான். செல்ஃப் கண்டென்ட் பிலீவர்ஸ், தங்களை குறித்தே தாங்கள் எப்படி இருப்பாங்க, திருப்தியாக இருப்பாங்க. எப்பவும் நமக்கு எங்கேருந்து திருப்தி வரும் தெரியுமா, நம்ம பாஸ்டர்ஸ். எங்கள் பாஸ்டருக்கு குறைவே கிடையாது, நல்லா டீச் பண்ணுவாங்க, எங்களுக்காக நல்ல ஜெபம் பண்ணுவாங்க. நாங்கள்லாம் யார், திரவிய சம்பன்ன. இந்த பாஸ்டர் இருக்கிறதுனால எங்கள் குறைவே கிடையாது. இன்றைக்கி எத்தனையோ பேர் பாஸ்டர் இருப்பாங்கன்ட்டு நீங்கள் வந்தீங்களோ தெரியல, அல்லது போன வாரமே அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்களோ, எனக்கு அதுவும் தெரியலை. பண்ணிட்டாங்களா, தோத்திரம். ஆனால் பாஸ்டர் தான் நிறைய பேருடைய கண்கள் யாரை தான் தேடி வரும் தெரியுமா, பாஸ்டர் இருக்காங்களா அப்படி தான் வருவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இப்படி யோசித்து ஐஸ்வர்ய சம்பன்னன், எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்கிறாய். ஆனால் உன்னுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், நீ எப்படி இருக்குன்னா குருடனாக இருக்கிறாயாம். நீ பாக்கியம் இல்லாதவனும் பரிதாபப்படத்தக்கவனும் தரித்திரனும் பார்வை இல்லாதவன், குருடனாக இருக்கிற. உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆண்டவருக்கு பிரியமான சபையின் மக்களாக நாம் மாற வேண்டும் என்று சொன்னால், 19வது வசனத்தை வாசிக்கிறது போல ஆண்டவர் 3 அவருடைய எக்ஸார்டேஷன், அவருடைய அறிவுரைகளை நமக்கு கொடுக்கிறார். 1, நீ எதை உடுத்திக்கொள், நீ ஐஸ்வர்யவானாக மாறுவதற்கு புடமிட்ட பொன்னை நீ என்ன செய்ய, வாங்கிக்கொள். புடமிட்ட பொண்ணுன்னா என்ன அர்த்தம்னா, எவ்வளோ நகை போட்டிருக்கோன்றது அல்ல, எது தெரியுமா, டிவைன் நேச்சர். எவ்வளோ தூரத்துக்கு நம்முடைய வாழ்க்கையில் டிவைன் நேச்சர், புடமிட்ட பொன் இருக்கிறது என்பதை ஆண்டவர் பார்க்கிறார். 2வதாக ஆண்டவர் சொல்கிறார், நீ உடுத்தி கொள்வதற்கு என்னத்தை உடுத்திக்கொள், வெண்மையாய். வெண்மைன்னு சொன்னால் சிலர் கம்யூனியன் சர்வீஸ்க்கு ஒயிட் ட்ரெஸ்ஸு போட்டுட்டு வர்றாங்களா, அது அல்ல, பரிசுத்தம். நம்ம ஆராதிக்கிற தேவன் யார், பரிசுத்தர். அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல இந்த வாரம் முழுசும் நம்ம பேசின வார்த்தைகள், நம்முடைய நினைவுகள், நம்ம நேரத்தை செலவிட்ட நேரங்கள், எப்படிப்பட்டதான காரியத்துக்கு நேரத்தை செலவழித்து கொண்டு வந்தோம். இந்த வாரங்களில் நமக்கு கோபங்கள் வந்துச்சா, எரிச்சல்கள் வந்ததா, குடும்பங்களில் பிரச்சனைகள் வந்ததா, யோசிச்சு பார்க்கணும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, முதல்ல டிவைன் நேச்சரை எடுத்துக்கோ. 2வதாக உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள பரிசுத்தமாக வாழ்ந்துக்கொள். 3வது உன் பார்வைக்கு, உன் கண்ணுக்கு என்னத்தை போட்டுக்கோ, கலிக்கம் என்று சொன்னால் ஸ்பெக்ஸு. நன்றாக தரிசனம் உள்ளவர்களாக வாழணும். ஏதோ ஒரு கிறிஸ்தவனாக பிறந்துட்டேன், எப்படியோ இந்த சர்ச்சில் நான் ஒரு மெம்பராக மாறிட்டேன், நல்லா தான் இருக்குது டீச்சிங்ஸ், நல்லா தான் இருக்குது ஒர்ஷிப்பு, ஆனால் நம்முடைய சபையின் தரிசனம் என்ன? அந்த சபையின் தரிசனம்தான் காலையிலேருந்து இந்த இடத்துல வாசிட்டே இருக்காங்க. மத்தேயு 28வது அதிகாரம் 18, 19, 20. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானசானம் கொடுத்து நான் கட்டளையிட்ட யாவையரையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இந்த சபையினுடைய விஷன் என்னன்னா,
இந்த சபைக்கு வருகிற ஒவ்வொருவரும் ஆண்டவரை உண்மையாய் பின்பற்றுகிற சீஷராக மாறணும். ஹல்லேலூயா. நான் சீஷராக மாறணும், என் மூலமாக நான் மற்றவர்களை சீஷர் ஆக்கணும். சீஷர் ஆகுங்கள், சீஷர் ஆக்குங்கள். அதுதான் ஆண்டவருடைய கிரேட் கமிஷன். சபைக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற பிரதான கட்டளை. சீஷன்னா யார்? ஹூ இஸ் அ டிசைபிள்? சீஷன்னா குருவை பின்பற்றுகிறவன், ஃபாலோயர் ஆஃப் கிரைஸ்ட். நம்ம ஆண்டவரை உண்மையாக பின்பற்றுகிறோமா? ஆண்டவர் பின்னால் திரும்பி பார்க்கும்போது அவர் பின்னால் போயிட்டுருவோமா? அவர் சொல்லுகிற வார்த்தை யோசிச்சு பாருங்க. நம்முடைய கிறிஸ்தவத்தை ஒரே ஒரு புஸ்தகம்தான் இருக்குது. என்ன புஸ்தகம்? பைபிள். இந்த சின்ன பிள்ளைங்க சில நேரம் என் பேர பிள்ளைங்கள்லாம் சாயங்கால வேளையில் படித்து உடனே மார்னிங் ஃபோட்டோ எடுத்து வீட்டுக்கு அனுப்புவோம். அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பைபிளையும் வச்சுக்கிட்டு பாட்டு படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆண்டவரை உண்மையாய் பின்பற்றுகிற யாராக மாறணும்? ஃபாலோயர். நம்ம வீடுகளுக்குள்ள விக்கிரக ஆராதனைக்குரிய எந்த காரியமும் இருக்கக்கூடாது. ஆண்டவர் அருவருக்கிற எந்த காரியமும் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. அவர் தான் ஃபாலோயர் ஆஃப் கிரைஸ்ட். தான் யார்? டிசைபிள். ரெண்டாவது, ஃபாலோயர் மாத்திரம் அல்ல, நம்ம ஏற்கனவே சொன்னது போல் குருவை போல சீஷன் இருக்கணும். நம்ம குரு யார்? இந்த உலகத்தில் பார்க்குறோம். நாங்கள் இப்போ பர்மா போனோம்ல, போகிற சமயத்தில் அந்த பர்மாவில் உள்ள அந்த இமிக்ரேஷன் அந்த உடைய செக்கப் எல்லாம் முடிகிறதுக்கே ரொம்ப மணி நேரம் ஆச்சு. 2 மணி நேரம் 3 மணி நேரம். ஏன்னா அந்த இடத்துக்கு பர்மாவுக்கு நிறைய டூரிஸ்ட் போகிறாங்க. அந்த டூரிஸ்டெல்லாம் யாருன்னா இந்த இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவங்க. தனியாக பார்த்த உடனே தெரியுது. அவங்க கேப் வித்தியாசமாக வச்சுருக்காங்க. அதே போல் இஸ்லாமில் புத்த மதத்தை சேர்ந்தவங்க. அதனால் அங்கெல்லாம் பெரிய பெரிய டெம்பிள்ஸ் இருக்குது அவங்களுக்கு. அதுக்கு அவங்க பகோடான்னு சொல்கிறாங்க. அந்த டெம்பிளை இங்கிலீஷில் பகோடா அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு டெம்பிள் 2000 டன் கோல்டுனால் செய்யப்பட்ட டெம்பிள். பெரிய டெம்பிள். அதை சுற்றிலும் ஒரு நாள் காரை எடுத்துகிட்டு போய் எங்களை கூட்டிகிட்டு வந்த அந்த பிரதர் காட்டினாங்க. அவ்வளோ பெரிய டெம்பிள். அந்த இடத்துல நிறையா தங்கம், இப்படி வைடூரியம், அப்படிப்பட்டதான இதெல்லாம் கிடைக்குதான். அதை வச்சு கட்டியிருக்காங்க. அதை பார்க்குறதுக்கு டூரிஸ்ட் வந்தால் நல்ல திட்டமாக தெரியுது. வித்தியாசமாக தலையில் கேப் போட்டிருக்காங்க, வித்தியாசமாக இருக்குது. உடனே பார்த்த உடனே தெரியுது இந்த குருவை சார்ந்தவர்கள். அப்போ யோசிப்பாருங்க, நம்ம டிசைபிள் என்று சொன்னால் யாரை போல் இருக்கணும்? எல்லோரும் யாரை போல் இருக்கணும்? இயேசு போல் மாறிக்கிட்டே வரணும். ஹல்லேலூயா. மூணாவது, டிசைபிள் என்று சொன்னால் அந்த நம்முடைய மாஸ்டருடைய கேரக்டர் மாத்திரம் இல்லை, இந்த இடத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் என்ன கொடுத்துருக்கிறார் தெரியுமா? எபிலிட்டி கொடுத்துருக்கிறார். அதே சமயத்தில் கிஃப்ட்ஸும் கொடுத்துருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. தேவையுள்ள ஆத்துமாக்களை பார்க்கும்போது சுவிசேஷத்தை சொல்லி, எங்களுடைய சபையில் நாங்கள் என்ன செய்கிறோன்னா, கொஞ்சம் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் ஜெபம் பண்ணி அந்த தேங்காய் எண்ணெய் சின்ன குட்டி பாட்டில் தான், அதை கையில் வாங்கிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு மாத்திரம் இல்லை, தேவையுள்ள ஜனங்களை பார்க்கும்போது அந்த எண்ணெயை தடவி அவங்க என்ன செய்வாங்க? ஜெபம் பண்ணிடுவாங்க. ஒரு சாதாரண அம்மா தான், ரொம்ப படித்தவங்கெல்லாம் கிடையாது. அவங்க வீட்டு பக்கத்தில் அவங்க போயிட்டே இருக்கும்போது ஒரு கோயிலுடைய அந்த பூசாரி உட்கார்ந்துருந்தாராம். ரொம்ப அது வாசலில் உட்காந்து அவருடைய காலில் ஒரு பெரிய புண்ணாம், விரலுக்கு இடையில. அப்போது அவர் என்ன செய்வாராம்? அந்த கோயிலேருந்து விபூதியும் அதே போல் மஞ்சத்தூளும் சேர்த்து அதில் போட்டுக்கிட்டே வந்ததான். இவங்க பார்த்துக்கிட்டே இருந்தவங்க சொன்னாங்களாம், ஐயா இவ்வளோ தானம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, இது இயேசுவின் நாமத்தினால ஜெபித்த எண்ணெய். இந்த எண்ணெயை நீங்கள் போடுங்க, சுகம் ஆகும். இயேசு சுகம் கொடுப்பா. சரியாக ரொம்ப படித்தவங்கலாம் கிடையாது, ஆனால் சாதாரணமாக சொல்லிவிட்டு அவங்க வந்துட்டாங்க. 2 நாள் கழித்து பார்த்தா அந்த ஐயா அவங்க காலெலாம் நல்ல சுகமாயிட்டு,
அவங்க ஒய்ஃபு பிள்ளைங்கள்லாம் கிராமத்தில் இருந்தாங்களாம். உடனே நேராக கிராமத்துக்கு போய் இயேசுதான் உண்மையான தெய்வம், அதனால் அவங்கள கூட்டிகிட்டு வந்து ஞானஸ்தானமும் எடுக்க வச்சிட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சாதாரண மனிதர்களாகி நமது மூலமாக ஸ்பெஷலாக கிடையாது, இவங்க தான் வந்தால் ஜெபம் பண்ணுவாங்க அப்படின்னு கிடையாது. விசுவாசிக்கிறவளாக நடக்கும் அடையாளங்களான வியாதிசுமை கரங்களை வைப்பீர்கள், அவர்கள் சொஸ்தமாவார்கள். நமக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துருக்கிறார்? சிலருக்கு கிஃப்ட் கொடுத்துருக்கிறார், சிலருக்கு ஒரு கிஃப்ட்டுமே இருக்காது. நல்லா சமைச்சு கொடுக்குற கிஃப்ட்டு நமக்கு இருக்கும். கொஞ்சம் அடுத்த வீட்டுக்கு கொஞ்சம் சமைச்சு கொடுத்து இயேசுவை பற்றி சொல்லி அவங்களுக்கு ஆலயத்தை கூட்டிகிட்டு வாங்களேன். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் என்ன எபிலிட்டி? சிலர் நல்லா பேசுவாங்க, சிரித்து சிரித்து நல்லா பேசுவாங்க, எல்லாரோடையும் நல்லா பழகுவாங்க. அப்படிப்பட்டவங்க இயேசுவை பற்றி சொல்லி ஒரு நாள் சொல்கிறதுனால யாருமே அசைய மாட்டாங்க, தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். கர்த்தர் கிரியை செய்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நமக்கு இருக்கிற எபிலிட்டி அண்ட் கிஃப்டட்னஸை உபயோகித்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்கள் தான் யார்? டிசைபிள். கர்த்தர் இந்த காரியங்களை நமக்கு செய்வார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இயேசு எப்படி சீஷர்களை உருவாக்கினார் என்று சொன்னால், அநேக ஜனங்களுக்கு அவர் பிரசங்கம் பண்ணினார், அநேகரை சுகப்படுத்தினார். ஆனால் 12 பேரை மாத்திரம் தெரிந்து கொண்டு அவர்களுக்கு ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை கற்றுக் கொடுத்தார். அதான் ஆண்டவர் சொன்னார், கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நீங்கள் என்ன செய்யுங்க? கட்டளையிட்ட எல்லாவற்றையும் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. நம்ம என்ன செய்யணும்? இந்த சின்ன குழுவில் அவர்களுக்கு உபதேசம் பண்ண அவர்கள் யாராக மாறுவார்கள்? சீஷர்களாக மாறுவார்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் இந்த இடத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எல்லாருக்கும் யாபேசின் ஜெபத்தை குறித்து தெரியும். யாபேசின் ஜெபம் 1 நாளாகமும் 4வது அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த தாய் அவனை துக்கத்தோடு கூட பெற்றான். அப்பொழுது அந்த யாபேஸ் தேவனை நோக்கி எப்படி ஜெபம் பண்ணுகிறார் என்று சொன்னால், ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்து, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என்னுடைய எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு எனக்கு விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினான். இந்த சபை இப்படி இருக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் நாளைக்குள்ளே இது டபுளாக மாறணும். நம்முடைய எல்லையை ஆண்டவர் பெரிதாக்கணும். ஒவ்வொருவரும் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்களாய் மாறணும். நம்ம செய்கிற ஒவ்வொரு சின்ன காரியம், சிறியவனாகிய இவனுக்கு நீங்கள் என்னத்தை செய்தீர்களோ அதை அவருக்கே தான் நம்ம செய்கிறோம். ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு பிச்சைக்கார ஐயா வந்திருக்கார், வயசானவர். வந்து கதவை தட்ட இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க? கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. கேக்கு கட் பண்ணுறாங்க. வீட்டில் பார்த்தா அவங்க டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறத பார்த்தா கிறிஸ்மஸ் ட்ரீ அது இது வச்சு நல்லா டெக்கரேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. பார்த்தா ஒருத்தர் வந்து ஒரு வயசானவர் கதவை தட்டிக்கிட்டே இருக்கார். இவங்க திறக்கவே இல்லை. கொஞ்ச நாளைக்கு பிறகு கண்டுபிடிச்சாங்க, தட்டுனவர் யாரா? இயேசு. அந்த வீட்டுக்குள்ளே வந்து கிறிஸ்மஸ் கொண்டாடும் போது அவரும் சேர்ந்து கொண்டாடுகிறது கதவை தட்டியிருக்காரு. இந்த ஆட்கள் என்ன செய்யலை? கதவை திறக்கலை. நிறைய பேர் ஒரு வயசான ஐயாவுக்கு பர்த்டே, அந்த பர்த்டேக்காக அவர் என்ன செஞ்சாங்க? கொஞ்சம் வயசு ஜாஸ்தி ஆகிட்டு பிள்ளைங்க எல்லாருமே, பேர பிள்ளைங்க எல்லாருமே ஒவ்வொரு ஊர்லேருந்து அந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. எதுக்கு? தாத்தாவுக்கு பர்த்டே கொண்டாட. ஆனால் அந்த தாத்தாவை நடு ரூம் அந்த அவருடைய அறையில் இருக்கும்போது கொஞ்சம் ஸ்மெல்லு வித்தியாசமாக இருக்குது, சரியாக சுத்தம் பண்ணலை. உடனே அவரை தூக்கி அந்த தோட்டத்து பக்கத்தில் வச்சுட்டு என்ன செஞ்சாங்க? எல்லாத்தையும் டெக்கரேட் பண்ணாங்க, எல்லாத்தையும் சுத்தம் பண்ணாங்க. இந்த தாத்தாவும் மறந்துட்டாங்க. ஐயோ, தாத்தா பர்த்டே இன்னைக்கு. அந்த தாத்தாவை அன்னைக்கு கொண்டு யாரப்பா அந்த தாத்தா? அவர் ரூமில் காணுமே. இல்லை அந்த இடத்த சுத்தம் பண்ணுறதுக்கு நான் என்ன செஞ்சேன்? அந்த தாத்தாவை அந்த தோட்டத்தில் கொண்டு வச்சேன். உடனே எல்லோரும் ஓடி போகிறாங்க. ஐயோ, குளிர் நேரம் வேறு. அந்த தோட்டத்தில் போய் பார்த்தா ஏற்கனவே அந்த தாத்தா செத்து போயிட்டாங்க. யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையிலும் கிறிஸ்மஸ் கொண்டாட போகிற நாம் ஒரு விஷயம் யோசித்து பார்க்கலாம். நம்முடைய இரட்சகராகிய இயேசுவுக்கு
நம்ம கொடுக்க வேண்டிய கனத்தையும் அவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தையும் நாம் கொடுக்கிறவளாக இருக்கிறோமா? அதில் நான் கிறிஸ்மஸ் முடிஞ்ச பிறகு உண்மை தேடிக்கிறேன் ஆண்டவரே, அது வரைக்கும் நான் குடிப்பேன், அது வரைக்கும் நான் என்னெல்லாம் செய்யணுமோ செய்வேன், அப்படி இருக்க வேண்டாம். ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து நம்ம ஆண்டவருடைய கரத்தில் இந்த கிறிஸ்மஸ் நாட்களை ஒப்பு கொடுத்து ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணலாம், சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்லலாம், எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணலாம். கடைசியாக ஒரு வசனம், இந்த வசனம் நான் இதில் கொடுக்கல, ஆனாலும் மல்கியா 3வது அதிகாரம் 16-17 வசனத்தை பார்க்கலாம். முடிஞ்சால் போடுங்க. அந்த மல்கியா 3வது அதிகாரம் 16 and 17 யாராவது முடிஞ்ச வாஸ்தா கூட நல்லாயிருக்கும். மல்கியா கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் அதை கவனித்து கேட்பார், கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் 1 அவருக்கு முன்பாக எழுதப்பட்டு இருக்கிறது. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள். ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அப்பொழுது நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க, நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்தவர்களுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பீர்கள். ஹல்லேலூயா. எல்லாம் அறிஞ்சுக்கோங்க. வெளிப்படுத்தின விசேஷத்தில் வெள்ளை சிங்காசனத்தின் நியாய தீர்ப்பு போட்டிருக்கு. மரித்தவர்கள் அத்தனை பேரும் உயிரோடு எழும்புவார்களாம். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்படும் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம்னு யோசிக்கிறேன். புஸ்தகங்கள் என்ன புஸ்தகம்லாம் திறக்கப்படும்னா, இந்த எழுத்துற வாச ஞாபக புஸ்தகம் திறக்கப்படும். ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த ஜீவிய காலத்தில் நம்ம என்னெல்லாம் செய்தோம், சிறியவர்களுக்கு என்ன செய்தோம், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக என்ன செய்தோம், எத்தனை ஆத்துமாக்களுக்கு நம்ம பயனுள்ள பாத்திரமாக இருந்தோம், யாருக்கு நம்ம கொடுத்தோம். கண்டிப்பாக கிறிஸ்மஸ் நாட்களில் விசுவாசிகளுக்கு கொடுத்து கொண்டு இராதபடிக்கு ஏழைகள், தேவையுள்ளவர்கள், குடும்பத்தில் கவனிக்கப்படாதபடி இருக்கிற எத்தனையோ பேர் இருக்காங்க. குஷ்டரோகிகள் இருக்காங்க, பலவிதமான வியாதியோடு நடக்க முடியாதவங்களாம் இருக்கிறாங்க, ஏழைகள் இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை செய்தால் ஆண்டவர் என்ன செய்வார், கணக்கில் வைப்பார். அதுக்கு தான் ஞாபக புஸ்தகம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். யாருக்கு நீங்கள் ஒரு கலசம் தண்ணீர் குடிக்கிறீங்களோ அதை கூட ஆண்டவர் என்ன செய்வாராம், குறித்து வைப்பார். நம்ம கவனிச்சுட்டா இருக்கோம். இவங்க வந்தாங்க, இத்தனை தடவை வந்திருக்காங்க, இத்தனை தடவை காஃபி கொடுத்தோம், இத்தனை தடவை டீ கொடுத்தோம், இவ்வளோ நேரம் சாப்பாடு கொடுத்தோம், கணக்காக வச்சுருக்கோம் இல்லை. ஆனால் பரலோகம் கணக்கு வச்சுட்டே இருக்கு. நம்ம செய்கிற ஊழியங்கள், நம்ம செய்கிற நற்கிரியைகள், இவைகளெல்லாம் ஆண்டவர் கணக்கில் வைத்திருக்கிறோம். அதுக்காக என்ன இருக்குது, ஒரு ஞாபக புஸ்தகம் இருக்குது. அதே போல் இன்னொரு புஸ்தகம் இருக்குது. அது என்ன புஸ்தகம், ஜீவ புஸ்தகம். புஸ்தகங்கள் திறந்தது. ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவன் எவனோ அவன் எங்கே தள்ளப்படுவானா, அக்னி கடலிலே தள்ளப்படுவான். ரொம்ப முக்கியம். நம்ம பேர்கள் எல்லாருக்குமே இந்த காலத்தில் ஆதார் கார்டு ரொம்ப முக்கியம். அந்த ஆதார் கார்டு நம்ம பேரும் இருக்கும், அதே மாதிரி நம்ம பர்த் சர்டிஃபிகேட்டு, பர்த் டேயும் இருக்கும், எப்போ பிறந்தோம் அதுவும் இருக்கும், ஃபேமிலி நேமும் இருக்கும். அது இந்த உலகத்துக்கு மிகவும் அவசியமானது. ஒரு பர்த் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கோ அல்லது ஒரு பாஸ்போர்ட் வாங்குறதுக்கோ எல்லாத்துக்குமே பர்த் சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம் உலகத்தில் வாழ்கிறது. நான் இப்போ இந்திய தேசத்தினுடைய குடிமகள், சரியா? எங்கேயும் இந்தியாவில் எங்கேயும் போய் நான் வாழ்ந்துக்கிடலாம், என்ன பாஷையும் பேசிக்கிடலாம், எந்த இடத்துலையும் பிஸ்னஸ் செய்யலாம், எந்த இடத்துலையும் வேலை பார்க்கலாம். ஆனால் நான் பக்கத்தில் உள்ள ஸ்ரீலங்காவுக்கு போகணுன்னு பார்க்கேன், பக்கத்தில் உள்ள மலேசியாவுக்கு போகணுன்னு பார்க்கேன், இப்போ பர்மாவுக்கு போனேன். போன உடனே
அந்த இமிக்ரேஷன் ஆஃபீஸில் கேட்ட முதல் கேள்வி என்னென்னா, விசா பேப்பர் தாங்க. எங்கள் தேசத்துக்கு நீங்கள் நுழையணுன்னா என்ன வேணும்? அதுக்கு நுழைவதற்குரிய சீட்டு வேணும், நுழைவு சீட்டு. அதே போல் பரலோகத்துக்குள்ளே போகணுன்னா எங்கே நம்ம பேர் இருக்கணும்? ஜீவ புஸ்தகத்தில் இருக்கணும். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவன் எவனோ அவன் எங்கே போவான்? அக்னி கடலே தள்ளப்படுவான். என் சொந்த வாழ்க்கையில் நான் 15 வயதாக இருக்கும்போது இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். சரியா? அந்த 15 வயதில் எப்படி ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னால், நான் படித்தது தூத்துக்குடி பக்கத்தில் குற்றால மலையில் எங்களுடைய ஸ்கூல்லேருந்து ஸ்கிரிப்சர் யூனியன் அவர்கள் மூலமாக ஒரு ரிட்ரீட் வச்சுருந்தாங்க. அதுக்காக தூத்துக்குடியிலேருந்து குற்றாலத்துக்கு போயிருந்தேன். அப்பொழுது அங்கே நிறைய பிள்ளைங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. குரூப்பாக உட்காந்து நடத்தும்போது அதை நடத்தின அந்த டீச்சர் கேட்டாங்க, யாருடைய பேரெல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு? அந்த அனுபவத்தை நீங்கள் ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. நானும் யோசித்து பார்க்கேன். எப்போ நம்ம பிறந்தது தெரியும், பேர்த் சர்டிஃபிகேட் இருக்கிறது தெரியும். அப்போ ஸ்கூல் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கேன். அப்போ யோசிக்கிறேன், பரலோகத்தில் இருக்கிற ஜீவ புஸ்தகத்தில் என் பேர் இருக்கா? நான் நல்ல சர்ச்சுக்கு போவேன், நல்ல பைபிள் வாசிப்பேன், நிறைய பைபிள் வேர்சஸ் எல்லாம் நல்ல, ஏன்னா ஸ்கூல் கிறிஸ்டியன் ஸ்கூல்னு நிறைய வசனங்கள் மனப்பாடமாக தெரியும். அங்கெல்லாம் எக்ஸாம் வைப்பாங்க, அதனால் நிறைய தெரியும். சர்ச்சும் நல்ல சர்ச்சு, ஆனால் நல்ல பிரசங்கெல்லாம் நல்லா கேட்பேன். ஆனால் எனக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சு, எப்போ நம்ம பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டுச்சு? அப்படியே ஒவ்வொரு பிள்ளைங்களும் அவங்களுடைய அனுபவங்களை சொல்லிகிட்டே வந்தாங்க. இந்த நேரத்தில் நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். அன்னையிலேருந்து என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டேன் ஒரு நிச்சயம் எனக்கு இருக்குது. என் டேர்ன் வந்துச்சு பாருங்கள், நான் பேன்னு முடித்தேன். உடனே அந்த டீச்சர் எங்களை நடத்திட்டு இருந்த அந்த லீடர் சொன்னாங்க, பரவாயில்ல. என்ன வார்த்தை சொன்னாங்க? பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்தாப்பில் போயிட்டாங்க. எனக்கு பரவாயில்லன்னு சொன்னாங்களே, அது என் மனசை ரொம்ப தாக்கிட்டு. ஒரு நல்ல கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தும் அம்மா அப்பாலாம் நல்லா ஜெபம் பண்ணுறவங்க, நல்ல சர்ச்சுக்கு போகிறோம், ஆனால் என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குதா இல்லையான்னு தெரியலையே அப்படின்றது வேதனையாக போயிட்டு. கொஞ்ச நேரம் தான் மீட்டிங் நடக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஃபால்ஸை சந்திக்கிறது, ஃபால்ஸை போய் பார்க்குறதுக்கு எங்களை கூட்டிகிட்டு போவாங்க. அப்படி கூட்டிகிட்டு போக நேரம்லாம் பாரத்தோடு நடந்து கொண்டது. ஆனால் அன்னைக்கு ராத்திரி வேளையில் முழங்கால் படிட்டு செப்டம்பர் முதல் வாரத்தில் தான் ஆண்டவர் சமூகத்தை 64வது வருஷம் முட்டி போட்டு ஆண்டவரே இன்றையிலிருந்து நான் உமக்காக வாழுவேன், உலகத்துக்காக வாழ மாட்டேன், பிசாசுக்காக வாழ மாட்டேன், பாவத்துக்காக வாழ மாட்டேன். அந்த சின்ன வயசில் உண்மையாக ஜெபம் பண்ணேன். இம்மட்டும் நான் செய்த, தெரிந்தோ தெரியாமலும் செய்த பாவத்தை மன்னித்து விடும், இன்றையிலேருந்து நான் உங்களுடைய பிள்ளையாக மாறுறேன். உண்மையாக சொல்கிறேன், அந்த தூத்துக்குடியில் அந்த குற்றாலத்துலேருந்து தூத்துக்குடிக்கு வேறு நேரத்தில் என் இருதயமே மாறிட்டு. அன்னையிலேருந்து காலையில் 6 மணிக்கு ஓப்பன் டெரஸ் எங்கள் வீட்டில் உண்டு. இந்த பைபிளை வாசிப்பேன். பைபிளை வாசிக்க போகும்போது வெறும் கையை போக மாட்டேன். பைபிள் கொண்டு போவேன், ஒரு டைரி கொண்டு போவேன், ஒரு பென்னு கொண்டு போவேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை மனப்பாடம் பண்ணி அந்த டைரியில் எழுதி வைப்பேன். இப்படி தான் என்னுடைய கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு பிஎட் முடிச்சுட்டு ஸ்கூலில் டீச்சராக வேலை பார்க்கும்போது தான் என்னுடைய பெற்றோர்கள் ஆண்டவர் எனக்கு ஊழியத்தின் அழைப்பை கொடுத்துருக்கப்படியா. எங்களுடைய பெற்றோர்கள்லாம் ஊழியக்காரங்க கிடையாது, சாதாரண விசுவாசிகள் தான். ஆனால் ஆண்டவர் அதற்குரிய வழிகளை திறந்து கொடுத்த போது ஆண்டவர் பெற்றோர்களின் மூலமாக இந்த திருமணம் நினச்சி நான் யோசிப்பேன். எங்கள் வீட்டில் 7 பெண் பிள்ளைங்க, ரொம்ப பயந்த சுபாவம் உள்ளவா. ஆனால் யோசிச்சு பாருங்கள், நான் ரொம்ப இந்த நாட்கள் கூட ஆண்டவருக்கு நன்றியாக இருப்பேன். ஒரு நல்ல கர்த்தரால் உபயோகிக்கப்படுகிற ஒரு நல்ல துணையை ஆண்டவர் கட்டளையிட்டு அவர் கொண்டிருந்த நோக்கத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றி வருகிறார். ஹல்லேலூயா. நம்மை குறித்து ஆண்டவர் உலக தோற்றத்திற்கு முன்னே எழுதி வச்சிருக்கிறார். அதை ஆண்டவர் நிறைவேற்றுவதற்கு அவர் குயவன் கையில் உள்ள களிமண்ணை போல நம்மை ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாய் ஆண்டவர் நடத்துவார்.
யோசிச்சு பாருங்கள். பர்வாவில் போகும்போது சொல்லும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள். அந்த பெண் ஊழியர்களே வந்தது கிடையாது, பிரசங்கம் பண்ணதே கிடையாது, நீங்கள் தான் முதல் ஆள். அப்போ யோசிச்சு பாருங்கள், ஆண்டவர் நியமித்த கிரியைகளை செய்வதற்கு ஆண்டவர் நம்மளை எவ்வளோ அருமையாக நடத்துகிறார் பாருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். கர்த்தர் இந்த இடத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் யோசிச்சு பாருங்கள். ஒரு நாள் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நிற்கும்போது புஸ்தகங்கள் திறக்கப்படும். ஞாபக புஸ்தகம், அதே போல் ஜீவ புஸ்தகம் திறக்கப்படும். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலிலே தள்ளப்படுவான். ஞாபக புஸ்தகத்தில் ஊழியம் செய்தவர்களுக்கும் செய்யாதவர்களுக்குள்ள வித்தியாசத்தை நாம் பார்க்கலாம். ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு, சிறுமையானவர்களுக்கு, இந்த சிறியர்களுக்கு என்னத்தை செய்கிறீரோ அதை எனக்கே செய்கிறீர்கள். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஜீவ புஸ்தகத்தின் பேர் இருக்கிறது என்ற நல்ல உறுதியாய் இருக்கிறவர்கள், நம்பிக்கையோடு இருக்கிறவர்கள் நல்ல கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். ஆண்டவரே, என்னை கைவிடாதபடிக்கு உம்மை நம்ப விசுவாசிக்க, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் இயேசுவின் நாமத்தினால் அவருடைய பிள்ளைகளாகபடி அதிகாரம் கொடுக்கிறார். அந்த இயேசுவை நம்முடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படாவிட்டால் இங்குள்ள ஊழிய சகோதரிகளை சந்திங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பா. எல்லா 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த டி நகர் வட்டாரத்தில் உம்முடைய சபை நல்லா கட்டப்படணும். ஆண்டவரே, என்னை நீர் எனக்கு உமக்குள்ளாக உறுதியாக மாற்றுமையா. நல்ல ஜபம் பண்ண, நல்ல வேதம் வாசிக்க, குடும்பத்தை உமக்கென்று சாட்சியாக நிறுத்த, சபைக்காக ஊழியங்களை செய்ய எல்லா 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, சபையை நீ கட்டணும், இன்னும் சபை விரிவடையணும். ஒரு யாபேசின் ஜபத்தை போல எங்கள் எல்லையை பெரிதாக மாற்றுமையா. எல்லாவற்றை பார்க்கிறோம். இந்த டி நகர் வட்டாரத்தில் அநேக கோயில்கள் காணப்படுகிறது. ஆனால் எங்களுடைய சபையை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி அநேகர் சபைக்கு நேராக ஓடி வர உதவி செய்யும். தேவையோடு வந்திருக்கிறேன். என் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்யணும், என் சரீரத்தின் பலவீனங்களை மாற்றி கொடுக்கணும் என்று சொல்கிறவங்க மாத்திரம் நல்ல கை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற தேவன், நமது மத்தியில் உலாவி வருகிறவர். ஒருவேளை ஜபக்குறிப்புகளை நாம் எழுதி கொடுக்காவிட்டாலும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால் கை உயர்த்தி தேவைக்காக ஜெபம் பண்ணுகிற உம்முடைய பிள்ளைகளை நினைத்தருளும். ஒரு அண்ணாள் தேவ ஆலயத்திற்குள் வந்து ஜெபம் பண்ணின போது, ஆண்டவரே, ஒரு சாமுவேலை கொடுத்தது போல குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடும், திருமண தடைகள் நீக்கப்படட்டும், கடன் தொல்லைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால் குடும்பங்களில் சந்தோஷமும் சமாதானம் உண்டாகட்டும். ஆண்டவரே, உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் எந்தெந்த இடங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த இடங்களை நீ தொட்டு சுகப்படுத்தும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் இருதயத்தில் இருக்கிற பிரச்சனைகள், நுரையீரலில் இருக்கிற பிரச்சனைகள், ஆண்டவரே, கல்லீரலில் இருக்கிற பிரச்சனைகள், யூட்ரஸில் இருக்கிற பிரச்சனைகள், கிட்னியில் இருக்கிற பிரச்சனைகள், குடல்களில் இருக்கிற அல்சர் வியாதிகள், பைல்ஸ் ட்ரபிள், இயேசுவின் நாமத்தினால் இரத்த குறைவுகள், சுகர் கம்ப்ளைண்ட்ஸ், இயேசுவின் நாமத்தினால் ஹை பிரஷர், லோ பிரஷர் மாறட்டும். ஆண்டவரே, நீ தொட்டு சுகப்படுத்தும். ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதியும். குடும்பமாக கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த நேரத்திலும் பாஸ்டருக்காக, ஆண்டவரே, பாஸ்டர் அம்மாவுக்காக ஜெபம் பண்ணுறோம், பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுறோம். கர்த்தருடைய கரம் கூட இருந்து வழி நடத்தட்டும். எல்லா துதியும் கனத்தையும் மகிமையை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.